கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல். என் தேவன் நல்லவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற நல்ல கர்த்தர். இந்த நாளில் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் இந்த வாழ்க்கையில் அப்படியே நடக்கும்னு சொல்லி எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோடைய தேவனுடைய சத்தத்தை கேளுங்க. இதனால் தேவன் உங்களோடு பேசுவாராக. 138வது சங்கீதம் 3வது வசனம் சொல்கிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, அழகான ஒரு வார்த்தை சொல்லி, என் ஆத்துமாவிலே பெலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆண்டவர் நான் கூப்பிடுகிற நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். அன்பு பிள்ளையே, இன்றைக்கு பாருங்களேன், சில சந்தர்ப்பத்துல நம்ம கூப்பிட்டா, போன்ல கூப்பிட்டா, நம்ம தெரிஞ்சவங்களை கூப்பிட்டா, சில நேரத்துல ரொம்ப வசதியா இருக்கிறவங்க நம்ம கண்டுகொள்ளாம போவாங்க, காணாதது போல போவாங்க, சில நேரத்துல கண்டுக்காமலே போய் விட்டுருவாங்க. ஆனா இப்படி எல்லாம் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற பொழுது தாவீது என்கிற பக்தன் இப்படி சொல்லுகிறார், நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்தீர் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் அவதானிக்கலாம். பிரியமானவர்களே, பாருங்களேன், இன்றைக்கு நம்ம தேவையில்லை, நம்முடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, எங்களுடைய ஆபத்தில நம்ம மனுஷர்களை பார்க்கிறோமா? மனுஷரை பார்க்கறதுனால மனம் மடிவாகி போய் நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஆபத்து நாளில் நான் கூப்பிட்டேன், தேவன் எனக்கு மறு உத்தரவு அருளினார், என்னுடைய கூக்குரலுக்கு தேவன் பதில் தந்தார் என்று சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்திலே சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து போன வழிகள் பயங்கரமானவைகள். அவர் மரண கண்ணிகளுக்குள்ளே அகப்பட்டிருக்கிறார். அங்கே பயங்கரமான எதிரிகளுடைய சதிகளுக்குள்ளே சிக்கி தவித்திருக்கிறார். யார் என்னை விடுதலை கொடுப்பது என்று தெரியாமல் நின்ற சந்தர்ப்பங்கள் உண்டு. எனக்கு வேதத்திலே அழகாய் சங்கீதக்காரன் தாவீது வர்ணித்து பாடின ஒரு பாடலே அழகாய் எனக்கு பிடித்த ஒரு பகுதி இருக்கிறது. அவர் இவனமாய் சொல்லுகிறார், ஒரு தடவை ஒரு செங்குத்தான மலை இருந்தது. மலைக்கு அப்புறத்திலே சவுலும் அவருடைய படைகளும், இந்த பக்கத்திலே தாவீது தனித்த மனிதனாய் இங்கே வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறார். சவுலின் படைகளும் இவரை சூழ வளைந்து கொண்டு கொல்ல பார்க்கிறார்கள். எப்படி ஆகிலும் இந்த தாவீதை நாங்கள் கொன்று விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி அவனுக்கு எதிராய் வந்து நிற்கிறார்கள். தாவீதோ அன்றைக்கு யோசித்திருக்க முடியும், ஓ ஆண்டவரே, எல்லா பக்கம் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள், என்னை பிடிப்பதுதான் மிஞ்சி இருக்கிறது, என்னுடைய கதை இன்றோடு முடிந்து விட போகிறது, என்னை இவர்கள் கொன்று விடுவார்கள் என்று சொல்லி தாவீது என்ற பக்தன் தேவ சமூகத்திலே அங்கே மிகவும் புலம்பி அழுதிருப்பார். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? வளைந்து அவரை பிடிக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே சவுலுக்கு உடைய படைகளுக்கும் ஒரு செய்தி வருகிறது, உங்களுடைய பட்டணத்தை, உங்களுடைய பகுதியை அங்கே இன்னொரு அந்நியன் ஆக்கிரமிக்கிறதற்கு ஒரு படை வந்து கொண்டிருக்கிறது, உடனடியாக இந்த இடத்திலிருந்து வாருங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே அங்கே சொல்லுகிறதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்பொழுது இந்த செய்தியை கேட்டதும் அங்கே சவுலும் அவருடைய படைகளும் என்ன செய்தார்கள் தெரியுமா? அங்கே தேவ சமூகத்திலே அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து போகிறார்கள். தாவீதை பிடிப்பதை பார்க்கிலும் அந்த எதிரி படையிடத்தில் தங்களுடைய ஜனங்களை தப்புவிப்பது அவர்களுக்கு மேலாய் கண்டது. உடனடியாக அந்த நொடியிலே அவரை பிடிக்கிறதற்கு ஒரு சற்று தூரம், ஒரு கொஞ்சம் வினாடியிலே அந்த சூழ்நிலை அப்படியே தேவன் மாற்றி விடுகிறார். இதுதான் உங்களுடைய ஆண்டவருடைய அற்புதமான செயல். அந்த கணப்பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே தம்முடைய மக்களுக்கு அவர் ஆதரவு செய்வதும் அவர் தம்முடைய மக்களை விடுவிப்பதும் தான் என் ஆண்டவருடைய சிறப்பான குணாதிசயமாயிருக்கிறது. எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நீங்கள் அப்படியான ஒரு இக்கட்டில தவிச்சு போய் இருக்கிறீங்களா? ஆண்டவரே, மனிதர்களுடைய உதவி இக்கட்டு நாட்களில் மனிதனுடைய உதவி விருதா என்று சொல்லப்படுகிறது, வீணானது, பிரயோஜனமற்றது என்று சொல்லப்படுகிறது. அந்த மனிதர்களுடைய உதவியை நாடி நீங்கள் மனமடிவாகி போயிருக்கிறீங்களா? மனம் சோர்ந்து போயிட்டீங்களா? தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த இக்கட்டின் நடுவில் இருந்து கொண்டு, அது எப்படி கடினமான சூழ்நிலையா இருக்கட்டும், அது வேதனை நிறைந்ததா இருக்கட்டும், அது போராட்டம் நிறைந்ததா இருக்கட்டும், உங்களை பயப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கட்டும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிரியமானவர்களே, அந்த நிலையில இருந்து தேவனை பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்களேன், ஜோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற காரியம், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரிலே தான் நம்பிக்கையாயிருப்பேன். ஆண்டவர் யோபு கொல்லையிலேயே அந்த பொல்லாத நிலையில இருந்து, அந்த கொலையில இருந்து, அந்த மரண கண்ணியில இருந்து
தேவன் தூக்கி எடுத்து எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் திரும்ப கொடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய சத்தத்தின் பிரதிபலனாயிருக்கிறது. இதுதான் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைக்கு தேவன் செய்கிற அற்புதமான காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கும் இந்த நல்ல நாளில ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு மறு உத்தரவுக்காய் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? ஒரு வாலிப தம்பியை நான் சந்திக்கிற பொழுது ரொம்ப துக்கத்தோடு சொன்னான், என் வாழ்க்கையில ஒன்றுமே நடக்குதில்லை, நான் எதிர்பார்க்கறது ஒன்றும் கிடைக்கிறது இல்லை, நான் என்ன செய்யட்டும் என்று சொன்ன பொழுது நான் சொன்னேன், உன் வாழ்வை அவருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நீ நம்பிக்கையாயிரு, அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணி அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லி, அன்பு பிள்ளையே, இன்றைக்கும் அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். நீ எந்த கடினமான வழிகளுக்குள்ளாய் கடந்து போனாலும், யாரும் புரிஞ்சு கொள்ளாத ஒரு நிலையில இருந்தாலும், யாரும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலைக்குள்ள நீ நின்று கொண்டிருந்தாலும், அந்த இடத்திலிருந்து உன்னை தப்புவிக்க வல்லவரே, உன்னை விடுவிக்க வல்லவரே, உனக்கு உதவி செய்ய வல்லவரே, உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவரே, அழகு பார்த்து, அந்தஸ்து பார்த்து, அறிவு பார்த்து நேசிக்காத ஒருவரை உனக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாய் அவர் உங்களை பார்ப்பதில்லை. உலகம் நினைக்கிற வண்ணமாய் உங்களை நினைப்பதும் இல்லை. ஏதோ ஒரு குறையை பார்த்து, ஏதோ ஒரு பலவீனத்தை பார்த்து, உன்னிடத்தில் இருக்கிற பலவீனத்தை சுட்டிக்காட்டி கதைக்கிற இந்த உலகத்தின் நடுவிலே உன்னிடத்தில் இருக்கிற குறையை பார்க்காது, உன்னிடத்தில் இருக்கிற நிறைவை பார்த்து, நீ நேசிக்கிற நேசத்தை பார்த்து, நீ அன்பு கூறுகிற அந்த அன்பை பார்த்து உன்னை தேடி வந்து உனக்கு அற்புதம் செய்ய கூடியவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த தேவனை நீங்கள் அண்டிக்கொள்ள ஆயத்தமா? இந்த தேவனை நீங்கள் நம்பிக்கொள்ள ஆயத்தமா? உங்களுடைய எந்த கடினமான காலமா இருந்தாலும் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுப்பார். உங்களுடைய ஆத்மாவில் ஒரு பலனை தந்து உங்களை தைரியப்படுத்துவார். அதுதான் பக்தன் தாவீது ஒரு பெரிய ராஜாவா இருந்த பொழுதும் தன் தேவனை ருசித்து பாடின பாடலாய் இருக்கிறது. அன்பு பிள்ளையே, அவரை நேசிக்க ஆயத்தமா? அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? உங்களுக்காக நாங்கள் மன்றாடட்டும். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கடினமான வழிகளுக்கூடாய் கடந்து சென்று உம்முடைய பதிலுக்காய் காத்துக் கொண்டு நிற்பார்களாய் இருந்தால், இந்த நாளில் அந்த பதில் உம்முடைய பிள்ளைகளுக்காய் வருவதாக ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி. அதிசயம் செய்து உம்முடைய மக்களை கனம் பண்ணி காக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.